கேபிட்டல் மார்க்கெட்ல நீங்க வந்து டாப் கம்பெனின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் இருக்குது, கெம் சர்வீஸ் இருக்குது, என்எஸ்டிஎல் இருக்குது, கேஃபின் டெக்னாலஜி இருக்குது. இப்ப இதுல வந்து எல்லா கம்பெனியுமே பாத்தீங்க அப்படின்னா பிஇ வந்து தாறுமாறா இருக்குது. சிடிஎஸ்எல் 55, கெம் சர்வீஸ் 40, என்எஸ்டிஎல் 42, எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்குது. ஆனா அதுக்கு பிஇக்கு தகுந்த மாதிரி வந்து அதனுடைய குரோத்தும் காமிக்கிறாங்க. ஏன்னா இபிஎஸ் growth பாத்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் உடைய இபிஎஸ் growth லாஸ்ட் 5 இயர் வந்து 17% இருக்குது. கெம் சர்வீஸ் வந்து 21% இருக்குது. என்எஸ்டிஎல் இபிஎஸ் growth இல்ல. சிடிஎஸ்எல் கம்பேர் பண்ணும்போது என்எஸ்டிஎல் கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல், கெம் சர்வீஸ், பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியும் வந்து அதனுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிருச்சு. அதனுடைய பிஇ பாத்தீங்க அப்படின்னா 66, எல்லாமே கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன்ல இருக்குது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இப்ப இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு கிடையாது. இது நல்லா கீழே வரும்போது வந்து கன்சிடர் பண்ணலாம். தற்போதைக்கு வந்து ஒரு சின்ன எஸ்ஐபி வந்து போகுது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லம்சமோ இல்லை வந்து பெரிய அமௌண்டோ இந்த வேல்யூஷன்ல கன்சிடர் பண்றது வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது.